ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிஇ மேத் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஹெச்எஸ் ஒன்று e⁻axங்கிற பழைய மாடல் தான். எல்ஹெச்எஸில் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் சம்மு. இப்போ நம்ம போடும்போது உங்களுக்கே தெரியும். சம் என்னென்னா, சால்வ் dx by dt plus 2x plus 3y equal to 2 e power 2t. இன்னொரு ஈக்குவேஷன் என்னன்னா dy by dt plus 3x plus 2y equal to 0. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க சம். இதுவும் யூனிவர்சிட்டி கொஸ்டின். இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சொல்யூஷன் பாருங்கள், நான் இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொன்னேன். என்ன டிஃப்ரென்ஸ்னால், இது வரைக்கும் நம்ம போட்டதில் dx by dt plus y இல்லாட்டி dy by dt plus x or minus x equal to some 0 or ஏதாவது வேரியபிள் கொடுத்துருப்பாங்க, ஃபங்க்ஷன் ஆஃப் tங்கிறதுல கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ரெண்டு ஈக்குவேஷன்லுமே dx by dt x y வேரியபிள் இருக்குது, dy by dt x y வேரியபிள், ரெண்டு வேரியபிளுமே இருக்குது. ரெண்டு ஈக்குவேஷன்லையும் xy வேரியபிள் ரெண்டுமே இருக்குது. இதுதான் இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதில் டி பை டிடியை கேபிட்டல் டின்னு நோட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போது கிவன் கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எழுதலாம். கிவன் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன எழுதலாம், dx ப்ளஸ் 2x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 2 e பவர் 2t. ஓகேங்களா? இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எழுதியிருக்கிறேன். ஈக்குவேஷன் 2 என்ன இருக்குன்னா, d of y plus 3x plus 2y equal to 0. இது ஈக்குவேஷன் 2. இதுதான் நம்மளுக்கு கிவன் ஈக்குவேஷன். இதிலிருந்து நான் என்ன சிம்பிளிஃபை பண்ணுறேன் பாருங்கள். இதில் ரெண்டுத்துலேயுமே எக்ஸ் இருக்குது, அதே மாதிரி செகண்டில் ரெண்டு இடத்துல ஒய் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஏதாவது ஒன்றா கம்பைன் பண்ணணும். அப்போது இந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா எக்ஸு ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறதுனால நான் எக்ஸை வெளியில் எடுத்துடுறேன். அப்போ எக்ஸை வெளியில் எடுத்துட்டோன்னா ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 எக்ஸை வெளியில் எடுத்துட்டோன்னா இங்கே இருக்கிறது டி ப்ளஸ் இங்கே மீதி என்ன இருக்குது 2. இது ரெண்டுத்துலேயும் என்ன காமனாக இருக்குது, எக்ஸ். இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், dx ப்ளஸ் 2x இருக்குங்களா, dx ப்ளஸ் 2x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 2e பவர் t. ஓகேங்களா? d ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 2e பவர் t. இதை ஈக்குவேஷன் அப்பர் ரோமனில் 1ன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷனில் பாருங்கள், ரெண்டுத்துலேயும் y காமனாக இருக்குது. அப்போது yயை காமனாக எடுத்திங்கன்னா அதே மாதிரியே என்ன வரும், d ப்ளஸ் 2 ஆஃப் y ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 0. இதை ரோமன் 2ன்னு நான் வச்சுக்கிறேன். ஏன்னா 1 and 2 வச்சுருக்கனால இதை ரோமன் 1 and 2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இதில் நம்ம எக்ஸு இல்லை ஒய்யை கேன்சல் பண்ணணும். எப்படி பண்ணாலும் நம்மளுக்கு இங்கே வேறு இருக்குது, இங்கே வேறு இருக்குது, இங்கேயும் வேறு இருக்குது, இங்கேயும் வேறு இருக்குது. அப்போது ரெண்டு டேர்மையும் மாற்றி மாற்றி மல்டிப்ளை பண்ணணும். இவ்வளோ நேரம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். இங்கே நான் என்ன கேன்சல் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒய்யை கேன்சல் பண்ணுறேன் இந்த இடத்துல. அப்போ ஒய்யை கேன்சல் பண்ணணும்னா இங்கே 3 இருக்குது, இங்கே d ப்ளஸ் 2 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இங்கே 3யும் வரணும், இங்கே d ப்ளஸ் 2 இருந்தால் தான் 3 இன்ட்டு d ப்ளஸ் 2, இங்கேயும் 3 இன்ட்டு d ப்ளஸ் 2ன்னு வரும். அப்போ மைனஸ் பண்ணால் கேன்சல் ஆகும். அப்போது multiply d plus 2 into Roman 1 பண்ணிங்கன்னா என்ன வரும், d plus 2 into d plus 2 actually என்ன வரும், d plus 2 the whole squared. அப்போ d plus 2 the whole squared of x plus 3 ஆல்ரெடி இருக்குது, நான் பண்ணுறது d plus 2 ஆல் பண்ணுறேன், of y is equal to அதே மாதிரி d plus 2 into 2e பவர் 2t. இங்கே என்ன பண்ணுறோமோ அதையே தான் ஆர்ஹெச்எஸ்லையும் பண்ணணும். இப்போ அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷனில் எனக்கு 3 வேணும். அப்போது 3 இன்ட்டு ரோமன் 2 gives
3ஆல் பண்ணிங்கன்னா அதே மாதிரி என்ன வரும், எக்ஸ் டேர்ம் இங்கே இருக்கிறதுனால இங்கேயும் ஃபஸ்ட்டு எக்ஸ் எழுதிக்கிறேன். அப்போது 9x வரும். 3x into 3x 9x plus 3 into d plus 2 of y equal to 3 into 0 அப்படின்னு வரும். ஸோ இது என்ன பண்ணுறேன், நான் இப்போது சப்ட்ராக்ட் பண்ணுறேன். இதை வந்து ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கலாம், இதை வந்து ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கலாம். அப்போது 3 minus 4 gives, இப்போ என்ன வரும், 3d எல்லாம் மைனஸ் போட்டுக்கலாம் மைனஸ் பண்ணுறதுனால. ஓகே, இப்போ சப்ட்ராக்ட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸு இருக்குது. அப்போது d plus 2 the whole square minus 9 of x, இல்லாட்டி d plus 2 the whole square x minus 9xன்னு எழுதணும். அதனால எக்ஸை காமனாக எடுத்துட்டேன். அடுத்தது ப்ளஸ் 3 இன்ட்டு டி ப்ளஸ் 2y மைனஸ் 3 இன்ட்டு டி ப்ளஸ் 2y கேன்சல் ஆகிடுச்சு. இந்த பக்கம் என்ன இருக்குது நம்மளுக்கு, இது வந்து 0, 3 இன்ட்டு 0 0ன்னு வந்துடும். அதனால் எந்த நம்பர்லேருந்து 0 சப்ட்ராக்ட் பண்ணாலும் அந்த நம்பர் மட்டும்தான் வரும். அதாவது டி ப்ளஸ் 2 இன்ட்டு, இங்கே வெளியில் என்ன இருக்குது, 2e பவர் 2t இருக்குது. அது எனக்கு இடம் இல்லை, அதனால் நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் போடுறேன். ஸோ இப்போ இதை உள்ளே இருக்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர்ட் அந்த ஃபார்முலாவில் இருக்கு. அப்போது a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 9 வெளியில் இருக்குது ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கன்னா, அதாவது இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா d இன்ட்டு 2e பவர் 2t இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டியோட மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது d இன்ட்டு 2e பவர் 2t ப்ளஸ் நடுவில் ப்ளஸ் சைன் இருக்குது, ப்ளஸ் அடுத்தது 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது 2 இன்ட்டு 2e பவர் 2t ரெண்டு டேர்மாக இருக்கிறதுனால ரெண்டு டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் d ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4d ப்ளஸ் 4 மைனஸ் 9 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, dனா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், 2 கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே இருக்கும். e பவர் 2tயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் 2t, அதுக்கப்புறம் 2tயை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2 வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம், tயை பண்ணால் 1, அது அப்படியே இருக்கும். ப்ளஸ் இது பாருங்கள், 2 இன்ட்டு உள்ள ஒரு 2 இருக்குது. அப்போ 2 இன்ட்டு 2 4e பவர் 2t. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா d ஸ்கொயர் ப்ளஸ் 4d மைனஸ் 5, 4 minus 9 minus 5 of x equal to, இங்கே பாருங்கள் 2 into 2 4, 4e பவர் 2t ப்ளஸ் 4e பவர் 2t ரெண்டுமே சேம் தான், e பவர் 2t e பவர் 2t, இங்கே 4 இங்கேயும் 4, அப்போ 4 ப்ளஸ் 4 8. இங்கே பாருங்கள் ரெண்டுமே வந்து e பவர் 2tன்னு இருக்குது. அப்படி இருந்தால் தான் நம்ம கான்ஸ்டன்ட் டேர்மை ஆட் பண்ண முடியும். இன்கேஸ் இங்கே e பவர் 2t இங்கே e பவர் t இருந்ததுன்னா நம்மளால் ஆட் பண்ண முடியாது. ஏன்னா 2tங்கிறது வேறு tங்கிறது வேறு, ஆனால் நம்மளுக்கு சேமாக இருக்குது 2t 2tன்னு, அதனால தான் நான் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஈக்குவேஷன், d ஸ்கொயர் ப்ளஸ் 4d மைனஸ் 5 ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8e பவர் 2t. இப்போ ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதி காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் பர்டிகுலர் இன்டெக்ரல் எல்லாம் போட்டு xyயோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம auxiliary equation எழுதலாம். Therefore, the auxiliary equation is, இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈஸியான மெத்தட் தான், நம்ம தெரிஞ்சதே தான் போட போகிறோம். அந்த LHS RHS சிம்பிளிஃபை பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தது, அதுவும் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பழகிடும் உங்களுக்கு. ஸோ auxiliary equation is m ஸ்கொயர் ப்ளஸ் 4m மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இப்போ இதை பாருங்கள், ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5, சம் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 4. அதாவது நம்மளுக்கு வந்து 1,5 தான் 5ன்னு தெரியும், ஆனால் மைனஸ் 5 வரணும், சம்மில் வந்து ப்ளஸ் 4 வரணும். அப்போது மைனஸ் 1,5 எடுத்தால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 5 வரும், ஆட் பண்ணால் ப்ளஸ் 4 வரும். அப்போ ஈக்குவேஷன் நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்னா m minus 1 into m plus 5 equal to 0. That is m equal to 1 and m is equal to 5.
இதுதான் நம்மளோட ரூட். ஓகேங்களா? ஸோ m is equal to 1, 5. அப்போது -5. 1, -5. ஸோ இப்போ நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன எழுதலாம்னா, the roots are real and unequal. So complementary function equal to a e power m1x, that is a e power t, plus b e power m2x, that is minus 5t. ஓகேங்களா? அடுத்தது பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ நம்ம. ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு 1 by f of d. f of d என்ன வந்தது நம்மளுக்கு? d squared plus 4d minus 5 into RHSல என்ன இருந்தது நம்ம ஃபைனலாக கொண்டு வந்ததில் 8 e power 2t இருந்ததுங்களா? ஆமாம், 8 e power 2t. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 8 வந்து வெளியில் எடுத்துடலாம். 1 by, இப்போ பாருங்கள், e power ax அப்படின்னு இருக்கு. அப்போ ரீப்ளேஸ் d by a போடணும். அப்போது d இருக்கிற இடத்துலலாம் 2 போடணும். அப்போது 2 ஸ்கொயர் plus 4 into 2 minus 5 into e power 2t. இங்கே என்ன போட்டிருக்கோம்? ரீப்ளேஸ் d by 2. ஓகேங்களா? ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு 8 into 1 by 2 squared 4 plus 4 into 2 8 minus 5 into e power 2t. So which is equal to 8 into 1 by 4 plus 8 12, 12 minus 5 7. So 1 by 7 into e power 2t. நம்மளோட பர்டிகுலர் இன்டெக்ரல் என்ன வந்திருக்கு? 8 by 7 into e power 2t. இதை எதுவும் நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது, அதனால் அதை நம்ம அப்படியே வச்சுக்க வேண்டியதான். ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு 8 by 7 e power. நம்ம என்ன பண்ண போகிறோம்? காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு, பர்டிகுலர் இன்டெக்ரலும் கண்டுபிடிச்சாச்சு. ஃபைனலாக நம்ம என்ன எழுதணும்? இப்போ த ஜென்ரல் சொல்யூஷன், அதை தான் எழுத போகிறோம். ஓகேங்களா? therefore the general solution is அப்படின்னு எழுதுவோம். இங்கே நம்ம என்ன வச்சோம்? y-ஐ கேன்சல் பண்ணிட்டு x-ஐ வச்சதுனால therefore x is equal to, ஓகே, இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா a e power t plus b e power minus 5t plus particular integral 8 by 7 into e power 2t. இதுதான் நம்மளோட x ஓட வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கிவன் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி y ஓட வேல்யூவும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம எந்த ஈக்குவேஷனில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதாவது dx by dtன்னு இருக்கிற ஈக்குவேஷனில் யூஸ் பண்ணலாம். சாரி, எந்த ஈக்குவேஷன்லையும் பண்ண முடியாது. அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். dx by dtன்னு இருக்குல்ல, அதில் பண்ணலாம். ஆனால் அதுலேயும் நம்மளுக்கு வந்து 2x அப்படின்னு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் முதல்ல பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆக்சுவலி என்ன இருக்குன்னா dx by dt ப்ளஸ், ஏன் நம்ம இந்த ஈக்குவேஷனை எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், செகண்ட் ஈக்குவேஷனில் வந்து dy by dt இருக்கும். நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூவே தெரியாதப்போ dy by dt கண்டுபிடிக்க முடியாது, அதனால் அந்த ஈக்குவேஷனை எடுக்க மாட்டோம். ஸோ எக்ஸு தெரிகிறதுனால dx by dt ஃபைண்ட் பண்ண முடியும், அதிலேருந்து ஒய்யை கண்டுபிடிக்கலாம். ஸோ dx by dt ப்ளஸ் 2x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 2e power 2t. இப்போ இதிலேருந்து நம்ம ஒய்யை கண்டுபிடிக்க முடியும், ஏன்னா எக்ஸோட வேல்யூ தெரியும். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dx by dtயோட வேல்யூ வந்துடும். அப்போ வெறும் y ஈக்குவல் டுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இதிலேருந்து y ஈக்குவல் டு என்ன வருதுன்னா 2e power 2t மைனஸ் dx by dt மைனஸ் 2x. ஓகேங்களா? இப்போ கொண்டு போய் நம்ம எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ணுவோம்.
ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்தது, எக்ஸோட வேல்யூ ஏ இ பவர் டி ப்ளஸ் பி இ பவர் மைனஸ் 5t ப்ளஸ் 8/7 இன்ட்டு இ பவர் 2t. இதிலிருந்து dx by dtயை நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஏங்கிறது கான்ஸ்டன்ட்டு, இ பவர் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் டி ப்ளஸ் பிங்கிறது கான்ஸ்டன்ட்டு, இ பவர் மைனஸ் 5tயை பண்ணால் இ பவர் மைனஸ் 5t. அதுக்கப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோன்னா மைனஸ் 5, டீயை பண்ணால் 1, மைனஸ் 5 கான்ஸ்டன்ட் அப்படியே வரும். ப்ளஸ் 8/7 அப்படியே இருக்கும். இ பவர் 2tயை பண்ணால் இ பவர் 2t இன்ட்டு 2 அப்படின்னு வரும். ஸோ dx by dt is equal to ஃபைனலாக என்ன வந்திருக்குன்னா ஏ இ பவர் டி மைனஸ் 5 பி இ பவர் மைனஸ் 5t ப்ளஸ் 16/7 இ பவர் 2t. இதுதான் வந்து நமக்கு dx by dt. இப்போ இதை கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த ஈக்குவேஷனில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். தேர்ஃபோர் நம்ம y ஈக்குவல் போட்டோம்ல, அதில் போடுறோம். 3y ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், 2e பவர் 2t சம்மில் கொடுத்துருந்தாங்க. 2e பவர் 2tயா டிஆ 2e பவர் 2t இருந்தது. ஓகே, 2e பவர் 2t மைனஸ் dx by dt. அப்போது மைனஸ் ஏஇ பவர் டி ப்ளஸ் 5 இன்ட்டு பிஇ பவர் மைனஸ் 5t, அதாவது மைனஸ் dx by dt. அப்போ எல்லாத்தையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். மைனஸ் இது வந்து ப்ளஸ்ஸு, இது மைனஸ், சைன் அப்படியே சேஞ்ச் ஆகிடும். மைனஸ் 16/7 இன்ட்டு இ பவர் 2t. அதுக்கப்புறம் என்ன வந்தது, 2e பவர் 2t மைனஸ் dx by dt. அடுத்தது வந்து மைனஸ் 2x, அதாவது 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது, ஏ இ பவர் டி ப்ளஸ் பி இ பவர் மைனஸ் 5t ப்ளஸ் 8/7 இ பவர் 2t. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3y இஸ் ஈக்குவல் டு 2e பவர் 2t மைனஸ் ஏ இ பவர் டி ப்ளஸ் 5 b e பவர் b e பவர் மைனஸ் 5t b e பவர் மைனஸ் 5t மைனஸ் 16/7 e பவர் 2t மைனஸ் இது உள்ள 2வால் அப்படியே மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் 2 a e பவர் t மைனஸ் 2b e பவர் மைனஸ் 5t மைனஸ் 16/7 e பவர் 2t. ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பார்க்கலாம். எது கேன்சல் ஆகுது, நம்மளுக்கு ஏதாவது காமனாக எடுக்க முடியுதா, கேன்சல் ஆகுதான்னு பார்த்தா ஏ டேர்ம் ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏ இருக்குது, மைனஸ் ஏ இ பவர் டி மைனஸ் 2 ஏ இ பவர் டி. இதில் ஏ இ பவர் டியை காமனாக எடுத்தால் இது என்ன வரும், மைனஸ் 3. அப்போது மைனஸ் 3 ஏ இ பவர் டி. அடுத்தது பி காமனாக இருக்கான்னு பார்ப்போம். பி இ பவர் மைனஸ் 5t இ பவர் மைனஸ் 5t இருக்கு. ஓகே, இப்போ இதில் பாருங்கள், இந்த டேர்ம் ரெண்டும் காமன், பி இ பவர் மைனஸ் 5t. நம்பர் தான் டிஃப்ரெண்ட், ப்ளஸ் 5 மைனஸ் 2, அப்போது ப்ளஸ் 3. 5 மைனஸ் 2 3 இன்ட்டு பி இ பவர் மைனஸ் 5t. அந்த டேர்மும் போட்டோம், ஏ டேர்ம் பி டேர்ம் போட்டோம். அடுத்தது பாருங்கள், இப்போது இதில் என்ன காமனாக இருக்குது, இ பவர் 2t இருக்குது. இதில் இந்த டேர்மில் இ பவர் 2t இருக்குது, இந்த டேர்ம்லேயும் இ பவர் 2t இருக்குது. இ பவர் 2t இ பவர் 2t இ பவர் 2t. அப்போ இதில் நான் என்ன காமனாக எடுக்கிறேன், ப்ளஸ் இ பவர் 2tயை காமனாக எடுத்தேன்னா மீதி உள்ள என்ன இருக்கும், 2 மைனஸ் 16/7 மைனஸ் 16/7. ஓகேங்களா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு minus 3 into a e power t plus 3 into b e power minus 5t plus e power 2t into
இது பாருங்கள் டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அதனால் நான் எல்சிஎம் எடுத்துக்கிறேன். எல்சிஎம் எடுக்க தேவையில்ல, நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். டினாமினேட்டர் சேமாக இருக்குது, நம்மளுக்கு சைனும் சேமாக இருக்குது. அப்போது 16 இருக்குது, அப்போ என்ன வரும் நம்மளுக்கு 32 அப்படின்னுட்டுன்னு வரும். ஓகேங்களா? இல்லை எல்சிஎம் எடுத்தாலும் 2 × 7 14 + 14 -16 -16/7 இருக்கும். அதாவது -6 6 12 32 -32 + 14. அப்போது கேன்சல் பண்ணோன்னா மைனஸ் பண்ணோன்னா 12ல் 4 போச்சுன்னா 8, இது வந்து 2 2ல் 1 போனால் 1. ஸோ -18/7. ஏன்னா இந்த மைனஸும் மைனஸையும் டினாமினேட்டர் சேமாக இருக்குது 7, அப்போ அது -32/7 வரும். இங்கே 2 இருக்குது, வெறும் 2 தான் இருக்குது, டினாமினேட்டரில் ஒன்றுமே இல்லை. அப்போது 1ன்னு மீனிங். அப்போ டினாமினேட்டர்லேயும் நியூமரேட்டர்லேயும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் இதுவும் சேம் ஆகிடும். அப்போ 7 2s are 14, அப்போ 18 வந்திருக்கு. ஸோ நமக்கு ஃபைனலாக என்ன வந்திருக்குன்னா e⁻2t இன்ட்டு மைனஸ், இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் தான் பெரிய நம்மளுக்கு பெருசாக இருக்குது. அப்போது -18/7. ஓகேங்களா? இதுதான் ஃபைனலாக வந்திருக்கு. இது வந்து ஆக்சுவலி 3y, y கிடையாது. அப்புறம் ஒய்ன்னு சொன்னாக்கா இந்த பக்கம் இருக்க மல்டிப்ளிகேஷன் இந்த பக்கம் வந்தால் டிவைடட் ஆகிடும். அப்போது டிவைட் ஆகிடுச்சுன்னா 3க்கு 3 கேன்சல் ஆகிடும், 3க்கு 3 கேன்சல் ஆகிடும். இங்கே 3 × 18 இருக்கா, 18/3 இருக்கா, அப்போது 6 டைம் ஆகிடும். இதை நெக்ஸ்ட் பேஜில் நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன வருதுன்னா 3y = இருந்தது இல்லையா, அதில் y = எழுதுகிறேன். 3 அப்புறமா நான் உங்களுக்கு அங்கே எப்படி போச்சுன்னு காமிக்கிறேன். ஸோ y = -3a e⁻t + 3b e⁻−5t இருந்ததுங்களா. அப்புறம் வெளியில் வந்து 2e⁻t, உள்ளே வந்து -18/7 இருந்தது. அப்போது -18/7 × e⁻2t, இது வந்து 3y அப்படின்னு இருந்தது. அப்போது y = போட்டால் எல்லாமே டிவைடட் பை 3ன்னு மீனிங் ஆகிடும். அப்போது இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆகிடும், இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆகிடும். இது வந்து 18/7 டிவைடட் பை 3 அப்படின்னு இருக்குது. அப்போது இது என்ன, இதை வந்து நம்ம எப்படி எழுதலான்னு கேட்டிங்கன்னா 18/7 இன்ட்டு இது 3/1ங்கிற மாதிரி மீனிங். அப்போது 1/3ன்னு எழுதலாம். அப்போது 3 × 6 18 வரும். அப்போது ஃபைனலாக y = -a e⁻t + b e⁻−5t -6 6/7 e⁻2t. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் y. இப்போ நம்ம என்ன பண்ணணும், எக்ஸையும் ஒய்யையும் ஆன்சராக எழுத போகிறோம். அவ்வளோதான் நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு சம். therefore the solutions are, ஃபர்ஸ்ட் எக்ஸை எழுதிடுவோம், அப்புறம் ஒய்யை எழுதுவோம். x = எக்ஸோட வேல்யூ என்ன வந்தது நம்மளுக்கு, b e⁻, that is a e⁻t ப்ளஸ்ஸா மைனஸா, ப்ளஸ் வந்தது, ப்ளஸ் b e⁻−5t, தென் பர்டிகுலர் இன்டர்வல் 8/7 வந்தது இல்லையா, ப்ளஸ் 8/7 e⁻2t. இதுதான் எக்ஸோட வேல்யூன்னு இருந்தது. இப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கு, -a e⁻t ப்ளஸ் b e⁻−5t -6/7 e⁻2t. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, இப்போ உங்களுக்கு இதில் என்ன காம்ப்ளிகேட்டடாக இருந்ததுன்னா எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் நம்மளுக்கு சேம். ஆர்ஹெச்எஸ் வந்து e⁻ax ஆஸ் யூஷுவல், பிரச்சனை இல்லை. எல்ஹெச்எஸில் தான் வந்து ரெண்டு ஈக்குவேஷன்லையுமே
dx by dt plus x plus yயோட வேரியபிளும் நம்மளுக்கு இருந்தது. செகண்ட் ஈக்குவேஷனில் அதே மாதிரி dy by dt plus x plus yங்கிற மாதிரி வேரியபிள் இருந்தது. இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இந்த சம்மில் இருந்தது. ஓகேங்களா? நம்ம அடுத்த மாடலை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.